இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேட்டங்குடி அப்படிங்கிற பறவைகள் சரணாலயத்தை பற்றி. இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பத்தூர்லேருந்து மதுரை செல்லும் ரோட்டில் திருப்பத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு தான் இந்த ஊர். ஸோ இந்த ஊரில் பொறுத்தவரை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அழைக்கப்படுது. ஆனால் இந்த ஊரை சுற்றி இருக்கிற கொல்லங்குடி, சின்ன கொல்லுக்குடி, வேட்டங்குடி ஆகிய 3 கண்மாய்கள் நிறைஞ்சது தான் இந்த பறவைகள் சரணாலயம். குளிர் பிரதேச பறவைகள் இங்கே அதிகமாக வருது. அதாவது கொக்கு, நாரை, வாத்து இன பறவைகள் இங்கே அதிகமாக வருது. அதாவது எந்த மாதம்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மார்ச்சுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதிகமான பறவைகள் வருது. ஏன்னா இந்த கால சூழ்நிலைகள் இது வாழ்வதற்கு ஏற்ற சீதோஷ நிலையாக இருப்பதனாலும், மேலும் அந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் ஒரு பரவலான மழை பெய்யும் அப்படிங்கிறதுனாலையும் எந்த நீர்நிலைகளும் நிறைஞ்சு அது வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழல் அமைத்து கொடுக்கறதுனால இந்த பறவைகள் இந்த காலகட்டங்களில் இங்கே அதிகமாக சேருது. இந்த காலகட்டத்தில் சீதோஷண நிலை மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதை சுற்றி, அதாவது இந்த கிராமத்தை சுற்றி அமைஞ்சிருக்கிற எல்லா ஊர்களிலுமே விவசாயிகள் நிறைய நடைபெறுகின்றன. இந்த விவசாய வேலை நடைபெறும்போது அதாவது இந்த பறவைகளுக்கு தேவையான உணவுகளான நத்தைகள் அதிகமாக கிடைக்கும். அதுவும் இந்த சூழல், இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சூழல். அது மட்டுமல்ல, இந்த பறவைகள் இங்கே வாழும்பொழுது இந்த காலகட்டத்தில் அபரிதமான உணவுகள் கிடைப்பதனால இது வாழ்வதற்கு சிறந்த ஒரு இடமாகவும் இந்த இடத்த இந்த காலகட்டத்தில் தீர்மானித்து வச்சுருக்காங்க. இந்த ஊருக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் அந்த ஊரில் பெரிய கடைகள் எதுவுமே கிடையாது. இதை நம்ம சுற்றுலாத்துறை கவனித்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சில நேரத்துக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் போன காலகட்டத்தில் அங்கே யாருமே இல்லை என்னை தவிர. ஸோ அதனால் இது அந்த அளவுக்கு தமிழ்நாடு அளவில் இன்னும் வெகுஜனங்களை போய் அடையலையா, இல்லை இயற்கையை பற்றிய ஆர்வம் மக்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த வட்டாரங்களை சுற்றி இருக்கிற பள்ளிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த காலகட்டத்தில் சிறுவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தாலே இந்த ஒரு இடம், அதாவது சிறுவர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாகவும் இந்த பறவைகள் சரணாலயம் பிரபலமாகவும் அடையிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காலகட்டத்தில் நம்ம தீபாவளியும் கொண்டாடுறோம். ஆனால் இந்த ஊர் மக்கள் மட்டும் இங்கே தீபாவளி யாரும் கொண்டாடுறதில்ல. நானும் பார்த்தேன், அந்த ஊருக்காரங்க அவங்களே சொன்னாங்க, சார் நாங்கள் யாரும் தீபாவளியெலாம் யாருமே கொண்டாடுறது கிடையாது சார், நாங்கள் பொங்கல் மட்டும்தான் கொண்டாடுறோன்னு. இது உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அதுவும் யாரோ ஒருத்தங்களுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பறவைகள் மேலே இருக்கிற ஆர்வத்தினாலையும் அந்த ஊர் மேலே அந்த பறவைகள் இவங்கள் வெடிப்பதால் அந்த பறவைகள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது, அதோட வாழ்வியல் அப்படிங்கிறது அந்த நல்ல எண்ணமுமே ரொம்ப பெருமைப்படக்கூடியதாக இருக்குது. அதாவது இங்கே வர்ற பறவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நத்தை குத்தி நாரை, வெள்ளை அரிவாள் மூக்கன், அதாவது ஜொலிக்கும் அரிவாள் மூக்கன், பெரிய கொக்கு, நடுத்தர கொக்கு, சின்ன கொக்கு, உன்னி கொக்கு, மடையான், சாம்பல் நிற கொக்கு, செந்நீல கொக்கு, இப்படின்னு பல வகை பறவைகள் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான பறவைகள் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதாவது நம்ம இந்தியாவில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற பரவலாக இருக்கக்கூடிய பறவைகளை தாண்டி நான் போன காலகட்டத்தில் ஒரு 5 வகையான பறவைகளை தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதாவது இந்த ஏசியன் ஓப்பன் பில்லுன்னு சொல்கிற நத்தை குத்தி நாரை நான் போயிருந்த போது இருந்தது, வெள்ளை அரிவாள் மூக்கன் இருந்தது, ஜொலிக்கும் அரிவாள் மூக்கன் இருந்தது, ஆனால் அது அதிகமாக இல்லை. வெள்ளை அரிவாள் மூக்கன் பரவலாகவே எல்லா இடத்துலையும் இருந்தது. அதே மாதிரி பெரிய கொக்கு நிறையா இருந்தது. அதே மாதிரி லிட்டில் கிரேடும் நான் அதாவது சின்ன கொக்குன்னு சொல்லுவோம்ல, அதுவும் 1-2 தான் என்னால் அந்த இடத்துல இருந்தது. இதை தாண்டி ஒரு பறவைகள்லாம் இருந்தேன். ஆனால் அவங்க இங்கே வரக்கூடிய பறவைகள்னு சொல்லியிருக்க இந்த லிஸ்ட்டில் அந்த பறவைகளே இல்லை. யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அது பறவைகள் என்னென்னு இந்த வீடியோவில் இருக்குது.
அதை தாண்டி நான் போயிருந்த டயத்தில் வந்து நிறையா பறவைகள் வந்து கூடு கட்டி இருந்துச்சு, குஞ்சுகளும் இருந்தது. அதே மாதிரி ஒரு முட்டைகளை வந்து பெரும்பாலும் என்னால் முட்டைகளை பார்க்க முடியலை. ஒருவேளை எல்லாம் முட்டைகள்லாம் குஞ்சு பொரிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்ததில் ஒரே ஒரு கூட்டில் மட்டும் ஒரு முட்டை இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து போய் பார்க்குறது ஒரு ரொம்ப இனிய அனுபவமாகவும் இருந்தது. இதில் வந்து மேலே இருக்கிற அந்த பெரிய இதுதான் வந்து நத்தை குத்தி நாரை. அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து வெள்ளை அரிவாள் மூக்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நத்தை குத்தி நாரை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த இதில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த நத்தை குத்தி நாரை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நத்தை குத்தி நாரை வந்து பறந்து வர்றதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்க்குற அதாவது முக்குளிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அதிகமாக அதாவது அந்த குளங்களில் நீர்நிலைகளோடு இருக்குது. மற்ற இதெல்லாம் கூடு கட்டியிருக்கு, இது குளத்திலே வாழ்கிறது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தண்ணியிலேருந்து அது எழும்பி அது டேக்கப் ஆகிறது, அதாவது அந்த பறக்கிறதுக்கு முன்னாடியே அது எத்தனை விதமான முயற்சிகள் செஞ்சு அதை பறக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தான் இதை வந்து அந்த நத்தை குத்தி நாரை அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வெள்ளை அரிவாள் மூக்கன்னு சொல்கிறாங்களே அந்த பறவை. இது பாருங்கள், இது பூராவே வெள்ளை அரிவாள் மூக்கனால தான் நிறைஞ்சிருக்கு. இந்த மரமே பார்த்திங்கன்னா வெள்ளை அரிவாள் மூக்கன் மரம்னு சொல்கிற அளவுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வெள்ளை அரிவாள் மூக்கனாக தான் இருக்குது. ஒவ்வொரு பறவைகளும் வந்து தன்னோட ஏரியாவை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த பறவைகள் வந்து சொன்னிங்கன்னா நம்ம ஊரில் வந்து நீர்க்காகம் சொல்லுவோம்ல, அதுதான். நான் வந்து அதாவது முதல் நாள் நான் போயிருக்கும் பொழுது வந்து காலை வேளையில் போயிருந்ததுனால பெரும்பாலும் பறவைகள் வந்து இந்த மாதிரி பறப்பதை வந்து பார்க்க முடியல. அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து மாலை நேரங்களில் வரும்பொழுது தான் நிறைய பறவைகள் வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திரும்ப மீண்டும் ஒரு முறை வந்து அதே ஊருக்கு போயிருந்தேன். அந்த முறை போயிருக்கும்பொழுது நான் பகலில் பார்த்த காட்சிகள் வந்து இந்த நத்தை குத்தி நாரைகள்லாம் வந்து போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதை பக்கத்தில் போயிட்டு உணவு எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதனால் வந்து அது பறவைகள் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த நீர்க்காகங்கள் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த டயத்துக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கூட்டமாக போயிட்டு கூட்டமாக தான் வருது. நீங்கள் பெரும்பாலும் வெளியிடங்களே இந்த நீர்க்காகங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து போயிட்டுருக்கு. அது பொழுது சாயும் வேலையில் மொத்தமாக ஒரு ஏரியாவிலேருந்து கிளம்பி ஒரு குழுவாக வருதுங்க. நான் போயிருந்த நேரத்தில் கடும் மழை வேறு பெஞ்சிருந்துச்சு. அந்த மழையில் பாருங்கள் எல்லாம் வந்து அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் பாருங்கள் மழையிலே எல்லா பறவைகளும் நனைஞ்சிக்கிட்டு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நான் எப்போதும் பறவைகளை வந்து மழையில் நனையும் பொழுது நம்ம பார்த்தது கிடையாது. அது இந்த மழையில் நனையும் போது என்ன செய்யும்னு நமக்கு தெரில. ஆனாலும் பாருங்கள் இந்த மழையிலையும் அதுக்கு வந்து அதோடைய இலக்குகளையும் அதோட கூடுகளையும் தேடி இடம்பெயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பார்ப்பதற்கே வந்து ரொம்ப இனிய அனுபவமாக இருந்துச்சு. எல்லா நேரமும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. இந்த முறை ஒரு நிச்சயமாக நல்ல அனுபவம் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நான் பல முறை போயிருந்தாலும் இந்த முறை போகும்போது பறவைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டெலிஃபோட்டோ டெலிசூம் லென்ஸ் எடுத்துகிட்டு போனதுனால கொஞ்சம் ரொம்ப எளிதாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நெருக்கமாக பறவைகளை வந்து காட்சியப்படுத்துறதுக்கு. அதாவது விலையை எங்கேயோ எத்தனையோ இடத்துல வந்து ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்குலாம் நம்ம போகிறோம். இந்த மாதிரி விலை மலிவான இடத்துக்கு போகிறது யாரும் கிடையாது. அதே ஒரு என்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்குன்னு தெரில. ஆனால் இது வந்து ஒரு போனீங்கன்னா அந்த ஊருக்கு போனீங்கனாலே நீங்கள் உணர்வீங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ சிறப்பான அழகிய காட்சி இருக்குது. நீங்கள் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நிறைஞ்ச மனசோட வாழ்க்கை முழுதும் ஒரு மனசுக்குள்ளே சுமந்து நிற்கிற நினைவுகளோடு திரும்பி வரீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல வந்து இன்னும் மிகச்சிறப்பாக இந்த இடத்த டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அரசுக்கு வேண்டுகோளும் வைக்கிறோம். மக்களோடு சேர்ந்து அரசும் வந்து ஒத்துழைச்சா இந்த இடம் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து திண்ணம்.